ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நவம்பர் 19ஆம் தேதிக்கு பிறகு கடவுளால் தலையெழுத்து மாறப்போகுது. ஸோ ஏன் மாறப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 19ஆம் தேதி கார்த்திகை மாதத்துடைய அமாவாசையானது வருது. அமாவாசைங்கிறது ஒரு முக்கியமான எச்சரிக்கையான நாள். ஸோ பிரபஞ்சத்தில் ரொம்பவே முக்கியமான நாட்களில் இதுவும் ஒன்று. ஸோ பிரபஞ்சத்தில் அப்பப்போ 15 நாட்களுக்கு ஒரு முறை இருள் சூழ்ந்து காணப்படும். அந்த இருள் சூழ்ந்து காணப்படக்கூடிய நாள் அமாவாசை என்று அழைக்கப்படும். இந்த அமாவாசை யாருக்கு உகந்த நாள்னா, முன்னோர்களுக்கு உகந்த நாள். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு, முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதுக்கு, இதுக்கெல்லாம் ரொம்ப உகந்த நாள் தான் அமாவாசை. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வருவது ஒவ்வொரு வகையில் சிறப்பு இருக்கும். அந்த மாதிரி இப்போ வரக்கூடிய அமாவாசைக்கு சிறப்பு இருக்குது. இப்போ வரக்கூடிய அமாவாசை கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. கார்த்திகை மாதங்கிறது தீப மாதம் என்று சொல்லலாம். விருச்சக ராசியில் சூரியன் பயணம் செய்கிறதுனால இந்த மாதத்தை விருச்சக மாதம் என்றும் அழைக்கப்படும். இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு ஸ்பெஷல் நாள் தான் கார்த்திகை தீபம். ஸோ இந்த மாதத்தில் கார்த்திகை தீபம் மட்டும் இல்லாமல் அமாவாசையும் ரொம்ப ஸ்பெஷல் தான். சிவபெருமானுக்கு, பெருமாளுக்கு, விநாயகருக்கு, முருகருக்கு இவங்க எல்லாத்துக்குமே உரிய மாதம் கார்த்திகை மாதம். இந்த அமாவாசையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறப்போகுது. அதில் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி தலையெழுத்து மாறும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ அதுதான் என்னங்கிறத இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அமாவாசைக்கு பிறகு உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அமாவாசை பலன்கள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அமாவாசை பரிகாரமும் சொல்ல போகிறேன். அது என்ன பரிகாரம், அதை செய்கிறதுனால தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு அமாவாசையில் கிரகநிலைகள் உங்களுக்கு எந்த மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். ராசியில் குரு, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்கிரன், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், சுகஸ்தானத்தில் சூரிய புதன் வக்ரத்தோடு, அஷ்டமஸ்தானத்தில் சனி வக்ரத்தோடு கூட ராகு. இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி கிரகநிலைகள் அமையிறது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்களும் இந்த அமாவாசையில் இருக்குது. கிரக மாற்றத்தில் ஃபஸ்ட்டு அமாவாசைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 16ஆம் தேதி அன்னைக்கு சுகஸ்தானத்துலேருந்து சூரியன் பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் அமாவாசைக்கு முன்னாடி 17ஆம் தேதி அன்னைக்கு சுகஸ்தானத்திலிருந்து புதன் பகவான் வஹர நிவர்த்தி அடைகிறார். அதே 17ஆம் தேதி அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வஹர நிவர்த்தி அடைகிறார். அதுக்கப்புறம் அமாவாசைக்கு பிறகு 27ஆம் தேதி சுகஸ்தானத்திலிருந்து சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறார். இந்த மாதிரி கிரக மாற்றங்களும் வேற இருக்குது. இந்த கிரக மாற்றங்கள், கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் உங்களுக்கான பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணுறேன். என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி இந்த அமாவாசையிலேருந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே முடிவு எடுப்பது தாமதமாகவே இருக்கோ. அடுத்த ஒரு பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. பணவரவு கூட எதிர்பார்த்த நேரத்தை விட தாமதமாகவே சேரும். ஆனால் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். அதுக்கப்புறம் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பாராத குறுக்கீடுகள் ஏற்பட்டு பின்னர் உங்களுக்கு விலகும். வியாபார தொடர்பான பிரச்சனைகளை கையாளும் போது கூட கவனம் தேவை. பாக்கிகள் வசூலாவது தாமதமாகவும் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவங்க மிகவும் கவனமாக உங்களுடைய வேலைகள் செய்வது நல்லது. அதே போல் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வதன் மூலம் அமைதிங்கிறது ஒன்று ஏற்படும். விருந்தினர்களுடைய வருகை இருக்கோ. உறவினர்கள் நண்பர்களிடம் கோபத்தை காண்பிக்காமல் பேசுவது நல்லது. எதிர்பாராத உதவிகள் கிடைப்பதில் தாமதமாகலாம். ஸோ இந்த அமாவாசைக்கு பிறகு எதிலுமே குடும்ப ரீதியாக எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. பெண்களுக்கு கூட இந்த ஒரு விஷயத்திலையும் முடிவு எடுப்பதில் தாமதம் உண்டாகும். கவனமாக வேலைகளை செய்வது நல்லது. பணவரவு கூட தாமதமாகலாம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அனைத்து விதமான நிலைகளில் நன்மைகளை பெறுவீங்க. எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் உங்களுக்கு சேரும். அதே போல் அரசியலில் உள்ளவர்களுக்கு கொடுத்த வாக காப்பாற்றுவீங்க. நண்பர்கள் மூலம் எதிர்பாராத உதவி கிடைக்கும். மற்றவர்களால் கைவிடப்பட்ட காரியத்தை செய்து முடிப்பீங்க. அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் அனுகூலமாக நடந்து முடியும்.
மாணவர்கள் கூட கல்வியில் மட்டும் கவனம் செலுத்துவது வெற்றிக்கு உதவியாக இருக்கும். சக மாணவர் நண்பர்கள் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. மீறி தலையிட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு தான் பாதிப்பு வரும். ஸோ அப்புறம் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சில சிறப்பு பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு, அதையும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்த கடகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து எதிலும் வேகமாக செயலாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மனதுக்கு ஒரு வகையில் திருப்தியை தரும். அப்புறம் பூசமில் பிறந்த கடகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. பூசமில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து உங்களுடைய ஆலோசனை கேட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் செயல்படுவாங்க. ஆன்மீக நாட்டம் உண்டாகும். வீண் அலைச்சல் ஏற்படும். மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வியில் இன்ட்ரெஸ்ட் உண்டாகும். புதிய வகுப்புகளில் சேர முயற்சிகள் மேற்கொண்டிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அப்புறம் ஆயில்யம் பிறந்த கடகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து சுபகாரியங்களில் கலந்து கொள்ள வாய்ப்பு நேரலாம். காரிய வெற்றி உண்டாகும். இழுபறியாக இருந்தவை சாதகமாக முடியக்கூடும். தேவையற்ற கவலைகள் நீங்கும். உங்களை பற்றி விமர்சனம் செய்து வந்தவர்கள் அதனை விட்டு விடுவார்கள். ஸோ இந்த மாதிரி உங்கள் நட்சத்திரத்துக்கு பலன்கள் கிடைக்கும். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன்கள் கிடைக்குங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ கடக ராசிக்காரங்க இந்த அமாவாசையில் பணவரவை அதிகரிக்க ஒரு பரிகாரம் செய்யணும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. காலையில் எழுந்ததுமே அவசரமாக அனைத்து வேலைகளையும் பார்த்துவிட்டு அலுவலகத்துக்கு சென்று மறுபடியும் வீடு திரும்பி உறங்குவதற்கு நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டு இருப்பவங்க இந்த உலகத்தில் 99.9% இருக்கிறோம். நம்ம அனைவருமே இப்படி ஓடுவதற்கு காரணமாக இருக்கக்கூடியது பணம் மட்டும்தான். எவ்வளவுதான் ஓடி சம்பாதித்தாலும் பணவரவில் பலவிதமான தடைகள் இருந்து கொண்டே இருக்கிறது என்று புலம்புவர்களும், பணவரவே இல்லை என்று புலம்புவர்களும் கண்டிப்பாக இருப்போம். அப்படி இருக்கிறவங்க புதன்கிழமையோடு வரக்கூடிய அமாவாசை தினத்தில் செய்ய வேண்டிய பரிகாரம் இது. இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு விதி மாறும். கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் தான் மகாலட்சுமி தாயார் அவதரித்தார் என்று கூறப்படுது. இந்த வருடம் கார்த்திகை அமாவாசை புதன்கிழமை வருது. கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதன்கிழமை காலையிலே ஸ்டார்ட் ஆகிருது. ஸோ பணவரவை அதிகரிப்பதற்காக மகாலட்சுமி தாயார் அவதரித்த கார்த்திகை அமாவாசை தினத்தில், அதுவும் புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய நாளில் நாம் இந்த பரிகாரம் செய்யும் பொழுது அதற்கு அதிக பலன் என்பது உண்டாகும். இதற்கு நமக்கு மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கு உகந்த பொருட்கள் மட்டும் வேண்டும். முதல்ல ஒரு வெள்ளை நிற சதுரமான துணியை எடுத்து வைத்து கொள்ளுங்க. பிறகு அந்த துணியில் மகாலட்சுமி தாயாரின் மறு அம்சமாக திகழக்கூடிய துளசி இலைகளை வைக்கணும். அடுத்ததாக மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கு உகந்த நல்ல ஏலக்காயாக பார்த்து 2 ஏலக்காயை வைக்க வேண்டும். இதோடு தெய்வீக மனம் கமலக்கூடிய பச்சை கற்பூரம் ஒரு துண்டை வைக்க வேணும். இதோடு ₹1 நாணயத்தையும் வைக்கணும். இவை அனைத்தையும் வைத்து ஒரு முடிச்சாக கட்டி உங்கள் கையில் வைத்து கொண்டு பணவரவை அதிகரிக்க வேண்டும் என்ற வேண்டுதலை முன்வைக்க வேண்டும். பிறகு வீட்டு பூஜரையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரின் பாதத்தில் இதை வைத்து விடணும். கற்பூர தீபதூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு சிறிது நேரம் கழித்து வீட்டில் தென்மேற்கு மூலை என்று கூறக்கூடிய குபேர மூலையில் இந்த முடிச்சை கட்டிவிட வேண்டும். இதை நீங்கள் இந்த அமாவாசையில் கட்டிட்டிங்கன்னா 1 மாத காலம் அப்படியே இருக்கட்டும். அடுத்த அமாவாசை வரும்பொழுது இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையும் கால்படாத இடத்துல போட்டு விடுங்க. ₹1 எடுத்து செலவு செய்யாமல் பத்திரமாக வைத்து கொள்ளுங்க. முழு நம்பிக்கையோடு மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு இந்த முறையில் பரிகாரம் செய்பவர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பணவரவு உண்டாகி நல்ல நிலைக்கு வருவீங்க. ஸோ கண்டிப்பாக நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். ஸோ கடக ராசிக்காரங்களுக்கு பணவரவு அதிகரிக்கிறதுக்கு ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களும் பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம்.
ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய ஜோதிட தாள்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.